சூனியத்தை ஜின் என்ற ஒரு சாதனத்தின் மூலம் ஏற்படுத்தலாம் அப்படி நம்பினால் இணை வைப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. எதுக்கு இந்த கேள்வி கேட்கிறாங்கன்னு கேட்டா, எந்த சாதனமும் புறசாதனம் இல்லாமல் ஒன்றை செய்ய வல்லவன் அல்லாஹ் தான். மனிதன் இந்த சாதனை இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. அதனாலதான் சூனியத்தை நீங்க இணை வைப்புங்கிறீங்க. ஒருத்தர் என்ன செய்யறான்னு கேட்டா, நாங்க சாதனை இல்லாம எல்லாம் செய்யல, சாதனை இருக்குது. என்ன சாதனம்? ஜின் என்ற சாதனத்தின் மூலமாக அல்லாஹ் ஒரு சாதனம் இல்லாமல் இந்த மாதிரி அதிசயங்களை நிகழ்த்துவான். நாங்கள் என்ன செய்கிறோம்? ஜின் என்ற ஒரு சாதனத்தின் மூலமாக சூனியம் செய்து அப்படி சில காரியங்களை நாங்கள் செய்தால் நாங்க இணை வைக்கலையே. ஏன் இணை வைக்கல? சாதனை இல்லாமல் செஞ்சா தானே இணை வைத்தல் வரேன். நாங்க தான் சாதனை இருக்க ஜின்னுங்கிற ஒரு சாதனத்தின் மூலமாகத்தானே செய்கிறோம் அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறார்களே, அதுதான் இந்த கேள்வி இணை வைப்பான்னு கேட்கிறாங்க. நம்ம ஒரு அடிப்படை விளைவிக்கிற முதல் விஷயம், ஜின் மூலமாக சூனியத்தை செய்யலாம் அப்படின்றா அதுக்குரிய ஆதாரம் என்ன? சூனியத்தை பற்றி பேசும் பொழுது ஜின் மூலமா செய்யலாம் அப்படின்னு குர்ஆன்ல இருக்குதா? அப்படின்னு ஹதீஸ்ல இருக்குதா? அப்ப முஸ்லீம் இல்லாதவன்லாம் சூனியம் பண்றான், அவன்லாம் ஜின்னை நம்ப செய்யறான். ஜின்னை கொண்டு செய்யறான்னு சொல்றீங்கல்ல, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஜின்னுடா என்னன்னு தெரியுமா? அவனுக்கு தெரியாது. அவனும் சூனியம் பண்றேங்கிறான். அவன் ஜின்ன வச்சா பண்றான். ஜின்னுடா என்னன்னு கேட்பான். அவன் குடிக்கிற ஜின்னா தான் அவனுக்கு தெரியும். அப்ப ஜின்னுங்கிறதே தெரியாத ஒருத்தன்லாம் சூனியம் பண்றாங்க. அப்ப சூனியம் பண்ணக்கூடிய ஃப்ராடு பண்றதுனால அவன் என்ன மாதிரியான மக்கள்கிட்ட வாழுகிறானோ அதுக்கு தகுந்த ஒரு காரணத்தை சொல்லிக்கிறான். ஒருத்தன் என்ன செய்வான்? குட்டி சாத்தான் மூலம் செய்யறமா. ஒருத்தன் இந்த பொருள்களை இந்த மந்திர சக்தி இருக்குன்னு சொல்லிக்கிறான். முஸ்லீம்களை ஜின்னு விளங்கி வச்சிருக்கிறதுனால நாங்க ஜின்களை கொண்டு அந்த சூனியத்தை செய்யறோம் அப்படின்னு ஏமாத்துறாங்களே தவிர, ஜின்னு என்பது மனுஷனுக்கு கட்டுப்பட்ட சக்தியா? முதல் விளங்கமானமா? இஸ்லாத்துல ஜின்னுடா என்ன? ஜின் என்பது நமக்கு மேல பவர் ஆனது, நம்மள மாதிரி அறிவுடையது, ஆற்றலில் நம்மை விட கூடியது. அறிவுட நம்மளை போல உள்ள ஜின் என்ற கண்ணுக்கு தெரியாத படைப்பாக இருந்தாலும் அதுக்கு அறிவு உள்ளது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான்? மா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். என்னை வணங்குவதற்காகவே தவிர ஜின்னையும் படைக்கல, மனுஷனையும் படைக்கல. ஜின்னை எதுக்கு படைச்சேன்? என்னை வணங்கணும். மனுஷன் எதுக்கு படைச்சேன்? கோழி குருவிக்கு ஆக்க முடியுமா? காக்கா ஈ எறும்புக்கு ஆக்க முடியுமா? ஆக்க முடியாது. ஏன்? அதுக்கு அறிவு கிடையாது. அப்ப எதுக்கு அறிவு இருக்கிறதோ, பகுத்து அறிவு இருக்கிறதோ அவங்களுக்கு தான் சட்ட திட்டங்கள் கொடுக்க முடியும். அல்லாஹ் இபாதத் என்கிற அந்த வணக்கத்தை ரெண்டு இனத்துக்கு இருக்குங்கிறான்ல, ஒன்னு மனிதன், இன்னொரு ஜின்னு. அப்ப ஜின்னு அது நல்லது கெட்டது விளங்கும், இறைவன் இருக்கிறான்னு புரிந்து கொள்ளும், நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு படைப்பாக இருக்கிறதுனாலதான் ஜின்னுக்கு வணக்கம்னு சொல்றான். அப்ப ஜின்னுக்கு அறிவு இருக்கிறது. அறிவு இருக்கிறது மட்டும் இல்லாம ஆற்றல்ல எப்படி அது சனபுர்களுக்கும் ஐயோக தக்கலாம். மனித ஜின் இனமே உங்களை விசாரிக்கிற நேரம் ஒதுக்குங்கிறான்ல, மறுமையில விசாரிப்பான்ல. மனுஷன் மட்டும் விசாரிக்க மாட்டான், ஜின்ன விசாரிப்பான். அவைகள் நல்ல ஜின்கள் இருந்தா அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க, கெட்ட ஜின்கள் இருந்தா நரகத்துக்கு போவாங்க. ஜின்னுங்கிற சூறாவுல இது இருக்குது. ஜின் என்ற சூறாவுலேயே வண்ணா மின்ன சாலிகுண, ஜின்களாகிய எங்களிடத்தில் சாலிகானவங்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். யார் கெட்டவங்களா இருக்கிறாங்களோ கானூலி ஜஹன்னம ஹதபா, அவங்க நரகத்துக்கு விறகாக ஆகிவிடுவார்கள் என்று சூரத்துல் ஜின்னுலேயே ஜின்கள் பேசிக் கொண்டதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப ஜின் என்கிற ஒரு இனத்துக்கு விசாரணை இருக்கிறது, சொற்கணரம் இருக்கிறது, கேள்வி கணக்கு இருக்கிறது, இபாதத்து கடமை இருக்கிறது. அப்ப அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஜின் என்ற படைப்பு நம்மள மாதிரி அறிவுள்ள ஒரு படைப்பு. அப்படிதான் அல்ல படைச்சிருக்கிறான். இப்லீஸ ஜின்னு தான், அவனுக்கு மிஞ்சின அறிவு யாருக்கு இருக்கிறது? காணமினல் ஜின்னி, இப்லீஸ ஜின் இனத்தை சேர்ந்தவனாக இருந்தான். அப்ப இப்லீஸுக்கு மிஞ்சின ஒரு அறிவா? அப்ப அவனுக்கு ஜின்னாருக்கு போயிட்டு அவனுக்கு அறிவு இருந்தது. சரி, ஜின்னுக்கு அறிவுலாம் இருக்குது, அவருக்கு ஜின்ன வசப்படுத்தி கொடுத்தோங்கிறான். அல்ல வசப்படுத்தினாலதான் அவர் கட்டுப்பட்டுச்சே தவிர அவருடைய சக்தியினால் கிடையாது. அவர் எப்படிலாம் கட்டுப்படுத்தி கொடுக்கிறான்? அண்டை நாட்டில் உள்ள ஒரு சிம்மாசனத்தை பற்றி அந்த ஹுதுஹுதுங்கிற பறவை பார்த்து விட்டு சொன்ன உடனே என்ன செய்யறாரு? ஒரு செகண்ட் கூட ஆகல, அந்த ஜின்னு உத்தரவு போடுறாரு, முன்னாடி வச்சிருச்சு. கண்மூடி திறப்பதற்குள்ள ஒரு நாடுன்னா இத்தனை பல பல மைல்கள் இருக்குமா இல்லையா? என்ன செய்கிறது? உடனடியாக அந்த ஜின்களுக்கு உத்தரவு போட்ட உடனே இன்னொரு நாட்டில் இருக்கிற சிம்மாசனத்தை கொண்டு இங்க கொண்டாந்து வச்சிருச்சு, சுலைமான் நபிக்கு முன்னாடி.
அந்த பொம்பளை கூப்பிட்டு கேட்கும்போது இதான் நம்ம சிம்மாசனம் ஆமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த சிம்மாசனத்தை தூக்கிட்டு வந்ததாக அல்ல. இதுக்கு எடுத்த டைம் என்ன? சில வினாடிகள். கண் மூடி திறக்க ஒரு வினாடி தானே, கண்ணை மூடி சிமிட்டர் வச்சு தான் வினாடி கணக்கு பண்றாங்க. அப்போ ஒரு கண்மூடி திறக்குதல்ங்கிற ஒரு செகண்ட்ல இது நடந்திருக்கிறது. இப்படி சக்தி மனுஷனுக்கு இருக்கா? அப்ப ஜின்களுடைய இங்க இருக்கு சொல்லிட்டு அங்க நின்றோம், அடுத்த செகண்ட் இங்க நிற்கும், அவ்வளவு பெரிய பொருளை தூக்கிட்டு வந்துடும். இப்படியான ஒரு படைப்பு என்றுதான் திருக்குரான் ஜின்களை பற்றி அறிமுகப்படுத்துகிறது. ஜின்கள் ஒட்டு கேட்பாங்க வானுலகத்தில் போய் என்றெல்லாம் வருகிறது. நம்ம வானுலகத்துக்கு போறதுக்கு என்ன வேண்டி ராக்கெட் வேண்டி இருக்கிறது. அதுவும் அந்த எல்லை வரைக்கும் போக முடியுமா? முடியாது. சந்திரனுக்கு போயிருக்கிறான், செவ்வாய்க்கு வெறுமனே ஆள் இல்லாத விண்கலத்தை அனுப்பிட்டு இருக்கிறான். அதையெல்லாம் தாண்டியாக வானம் இருக்கிறது. நம்ம அந்த எல்லையை கற்பனை கூட பண்ண முடியல, போக முடியுமான்னு சொல்லி. வானவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறதெல்லாம் ஜின்கள் ஒட்டு கேட்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு அவங்க தடுக்கப்பட்டார்கள். ஒட்டு கேட்கிறத விட்டு தீப்பந்தங்களால் எரிந்து விரட்டப்படுவார்கள் என்றெல்லாம் அதே சூரத்துல் ஜின்னிலையும் ஜின்களை பத்தின சம்பவங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க இருந்து அங்க போக முடியுதா இல்லையா? வானவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறது ஒட்டு கேட்கும் அளவுக்கு போவாங்கன்னு சொன்னா அவங்களுடைய ஜின்னு நம்மளை வசப்படுத்தினால விளைக்கணும். இந்த பவர் வச்சு பார்த்தோம்னா அறிவுல நம்மளை போல இருக்கிறது, ஆற்றல் நம்மளோட மேல, அது நமக்கு எப்படி கட்டுப்பட்டு நடக்கும்? சுலைமான் நபிக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பு ஒரு அந்தஸ்து கொடுப்பதற்காக வேண்டி வசப்படுத்தி கொடுத்தான். அவர் ஒரு துவா செஞ்சுட்டார், ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி, எனக்கு பிறகு யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சி எனக்கு தந்துடலான்னு கேட்டார். அல்லாஹ் கொடுத்துட்டான். இதான் அந்த ஆட்சிங்கிறது. இந்த ஆட்சி நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க, வேற ஆட்சி எல்லாம் ஜின்கள் சைத்தான்கள் எல்லாம் ஆளு அந்த கொடுத்திருந்த வகையில சுலைமான் நபி அந்த ஆட்சியை கொடுத்தால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒரு ஜின்னு ரொம்ப சேட்டை பண்ணுது. அதை புடிச்சு கட்டி மதீனா வாசிகளுக்கு காட்டலாம் என்று நான் நினைத்தேன். சுலைமானுடைய துவா எனக்கு நினைவுக்கு வந்த பிறகு ஆகா இதை அவர் அல்லாட்ட கேட்டுட்டாரே, அல்ல அவருக்கு மட்டும் சிறப்பா கொடுத்திருக்கிறான், நமக்கு இல்லை என்று அதை விட்டுட்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் என்ன வழங்குது? ஜின்னை நம்ம கண்ட்ரோல் பண்றதுங்கிற டாபிக்கே கிடையாது, பொய். சரி, ஒருத்தர் ஜின்னை கொண்டு இதெல்லாம் செய்வாரே, ஆனால் சிம்பிளா அவர்கிட்ட ஜின்னு இல்லை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்ன செய்யணும்? ஜின் இருக்குல்ல, நீ வெள்ள மாளிகையில் இருக்க சிம்மானத்தை கொண்டு இங்க போய் பார்ப்போம். வெள்ள அப்படி கொண்டு வந்து தந்திருக்கல ஏற்கனவே ஜின்னு ஒன்று ஜின்னு இருக்குன்னு சொன்னா அங்க உட்காந்துக்கிட்டே வயிற்று வலி உண்டாகும், தலைவலி உண்டாக்குவேன். இந்த அற்பமான காரியத்தை தானே செய்யறேங்கிற, இது செய்யக்கூடாது. ஜின்னு செய்யற வேலையை செஞ்சு காட்டு. ஜின்னு என்ன செய்யணும்? அந்த கோளாறு தங்க வயல்ல போய் ஒரு 10-2 தங்கத்தை கொண்டு வான்னு சொல்லுங்க. கண்மூடி திறக்கிறதுக்குள்ள ஒன்னா தந்துருச்சுன்னு வைங்க, அப்ப இவற்றை ஜின்னு ஒத்துக்கலாம். அதை செய்ய முடியலன்னா ஜின்னு இல்லைன்னு அர்த்தம். முஸ்லீம் தானே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றான். ஏப்பா 3000 பேர் அடிச்சு கொண்டாங்களா, அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நாட்டை ஆண்டுட்டு இருக்கிறாங்களே, அவனுக்கு தூக்கிட்டு வைப்போம் அப்படின்னு ஒரு ஜின்னு கட்டளை போடு. அந்த ஜின்னு கொண்டா நிப்பாட்டி இருக்கிறான். அப்ப நம்ம என்ன செய்யலாம்? இப்படி ஜின்னு ஒத்துக்கலாம். ஜின்னு வச்சுக்கிறேங்கிறா, ஜின்னு இருக்கிற ஒரு காரியத்தை செய்ய முடியல, அவனால ஏமாத்துற வேலையை தான் செய்யறான். அதனால ஜின்னை வைத்து செய்யறோம் என்பது பொய். வேற என்னது? மாந்திரிகம் மந்திரத்துல செய்யறோம் என்று காட்டி இறைவனை மாதிரி நாங்க செயல்படுவோம் என்பதுதான் உண்மையை தவிர, இவன் ஜின்னை வச்சு செய்யறது பொய் சொல்லுகிறான், அதுவும் இணை வைப்பு தான், பிற மேலும் மோசடியாகவும் இருக்கிறது. அதனால ஜின்னை வச்செல்லாம் செய்ய முடியாது, இது விளங்கிக்கணும்.